உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்கள் வழங்கிய மனுக்கள் தாசில்தார் ஆர்ஐ விஏஓ கையெழுத்துக்களுடன் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் மூட்டையாக கட்டி வீசப்பட்டது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் தூக்கி எறியப்பட்டு மிதந்து வந்த காட்சிகள்தான் இவை. இறப்பு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், ஆதார் அட்டைகளில் பெயர் திருத்தம், ரேஷன் அட்டைகளில் உள்ள முகவரிகள் மாற்றம் என மக்கள் அன்றாடம் அணுகக்கூடிய திட்டங்களை அவர்களின் வீடுகளுக்கே தேடிச் சென்று வழங்குவதாக கூறி உங்களுடன் ஸ்டாலின் எனும் திட்டத்தை கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார் விளம்பர முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களுக்கு 45 நாட்களில் தீர்வு காணப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திட்டம் தொடங்கி சரியாக 45வது நாளில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் தாசில்தார் ஆர்ஐ விஏஓ கையெழுத்துடன் வைகை ஆற்றில் மூட்டை மூட்டையாக வீசப்பட்டு மிதந்து வந்தது இன்னுமாடா நீங்க திருந்தல என்ற ரீதியில் மக்களிடையே கடும் கோபத்தை எழுப்பியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடி, கொந்தகை, நெல்முடிக்கரை, மடப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்த நிலையில் உடனடியாக திருப்புவனம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மனுக்கள் மீட்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பட்டா மாறுதல், பெயர் மாற்றம், ஸ்மார்ட் கார்டு வேண்டி வழங்கப்பட்ட மனுக்கள் ஆகியவை அதில் உள்ளன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் பொதுமக்களிடம் இருந்து லட்சக்கணக்கான மனுக்கள் பெற்றுள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னது போல பேட்ச்வொர்க் மாடல் அரசு பீற்றிக்கொண்ட நிலையில் இப்படி ஆற்றில் அஸ்தியை கரைப்பது போல கரைக்கவா மாஞ்சி மாஞ்சி முகாம்கள் நடத்தப்பட்டு மனுக்கள் பெறப்பட்டது என்ற கேள்வி 8 திக்கில் இருந்தும் எழுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இதுவரை நடத்தப்பட்ட 4419 முகாம்கள் மூலம் 36,49,399 மனுக்கள் பெறப்பட்டு அவற்றுக்கு உடனடி தீர்வும், தீர்வு காண முடியாத மனுக்களுக்கு விளக்கமும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் திமுகவின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன். அப்படியானால் வைகை ஆற்றில் பிளாஸ்டிக் சாக்கு மூட்டையில் மிதந்து வந்த மனுக்கள் இதில் எந்த ரகம்? தீர்வு காணப்பட்ட ரகமா அல்லது தீர்வு காண முடியாத ரகமா என்ற கேள்வி எழுகிறது. பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மனுக்களுக்கு 45 நாட்களில் தீர்வு காணப்படும் என ஜம்பமாக அறிவித்துவிட்டு தற்போது தீர்வு காண முடியாத மனுக்களுக்கு விளக்கம் வழங்குவதாக திமுக அமைச்சர் கூறுவது எப்பேற்பட்ட மோசடித்தனம் என்றே விமர்சிக்கப்படுகிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என உருட்டிக்கொண்டு ஊர் ஊராக சென்று பெட்டி வைத்து பொதுமக்களிடம் இருந்து ஸ்டாலின் மனுக்களை வாங்கி வந்த நிலையில் அந்த மனுக்கள் மீது ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என சவடாலாக அறிவித்தது ஊரறிந்த ஒன்று. ஆனால் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் கடந்தும் கூட தற்போது வரை பெட்டியின் பூட்டை திறக்க திமுகவுக்கு காலம் கூடி வரவில்லை என்றே விமர்சிக்கப்படுகிறது. அது மட்டுமா, நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்கு மட்டுமே தெரியும் என
மருத்துவ கனவோடு இருந்த மாணவர்களை நம்ப வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக இறுதியில் நீட் ஒழிப்பு மாநாடு நடத்தி மாணவர்களிடம் கையெழுத்தை வாங்கியது. இதில் என்ன கொடுமை என்றால், பெயர், மொபைல் எண் மற்றும் குடியரசுத் தலைவர் முகவரியுடன் சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களிடமிருந்து கையெழுத்து வாங்கப்பட்டு நீட் ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட்ட நிலையில் மாநாடு முடிந்த சில மணி நேரத்திலேயே ஏராளமான கையெழுத்து அட்டைகள் மாநாடு வழி பாதையிலும் சுற்றுவட்டார சாலைகளிலும் என 200 மீட்டர் தூரத்திற்கு சிதறி கிடந்ததுடன் ஆங்காங்கே குவியல் குவியலாக கிடந்தது மாணவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கையெழுத்து அட்டைகள் குடியரசுத் தலைவரிடம் விரைவில் ஒப்படைக்கப்படும், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என மேடையில் துணை முதலமைச்சர் உதயநிதி உருட்டிய உருட்டின் எதிரொலி கூட அடங்கவில்லை. அதற்குள் கையெழுத்து அட்டைகள் வீதிக்கு வந்ததை என்னவென்று சொல்வதென்றே தெரியவில்லை. இப்படி பல சந்தர்ப்பங்களில் திமுக தனது சுயரூபத்தை வெளிப்படுத்தி வந்திருந்தாலும் தங்களின் குறைகளுக்கு தீர்வு கிடைத்து விடாதா என்ற நம்பிக்கையின் பெயரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு சென்று மக்கள் மனுக்களை வழங்கியிருந்த நிலையில் அவர்களின் உணர்வுகளுக்கு கொஞ்சமும் மதிப்பளிக்காமல் கோரிக்கை மனுக்கள் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டது கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது.